நமக்கும் இந்த விழிப்புணர்வு தான் வேணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த தடைகளை அது முட்டுகளா அல்லது படிக்கட்டுகளா அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். தடைகளாக இருந்தால் தாண்டிவா, அதே படிகளாக இருந்தால் ஏறிவா. சரி, இப்ப என்ன நமக்கு பிரச்சனைனா தடையா படியா சேர்ந்தா தாண்டதா ஏறுறதா அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா நமக்கு அதுலதான் குழப்பம். கவலை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சுடு தண்ணீரை கொதிக்கிறதுல தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோயேன், அது இம்மீடியட்டா உணர்ந்துடும் ஏதோ நம்ம ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவி வெளியில வரும். ஆனா அதே கவலைய அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு மிதமான தண்ணியில தூக்கி போட்டோம்னா அதுக்கு சுகமா ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், உள்ளேயே கொஞ்ச நேரம் குளிப்போம், எது இருக்கே அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு அதிகரிக்கும் போதுதான் அதுக்கு தெரியும் தான் ஏதோ ஒரு விபரீத சூழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய உடல் வலுவிழந்ததுனால தன்னைய காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு இருக்காது. அப்ப இந்த குழந்தை பருவம் சவால்கள் நிறைந்தது. எவ்வளவு கொஞ்சுறோமோ கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த குழந்தை பருவத்தில் சவால்களை சந்திப்பதற்கு உன்னை தயார்படுத்துகிறோம் இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். எல்லா குழந்தைகளுமே சம வாய்ப்புகளோட தான் பிறகுறீங்க. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதுவும் இல்லாம இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதீத வழிகாட்டுகள், அதீத அறிவுரைகள், அதீத வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்கு. எல்லா குழந்தைகளும் சம வாய்ப்போடு பிறக்கும் போது அது சாமானியனாவதும் சாதனையாளனாவதும் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? யாரு வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக் கொள்கிறார்களோ, சாதனைகளை சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். எனவே சாதனையாளர்களாக வாழ வாழ்த்தி விடைகிறேன்.